அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு நிறைய உபதேசங்களை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுடைய பெயரிலேயே குர்ஆன்ல ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். 21வது ஜுஸு சூரத்து லுக்மான் என்று. அவர்கள் ஒரு ஹகீம், ஞானவான். அல்லாஹ் நிறைய இல்முகளை, ஞான உபதேசங்களை அல்லாஹ் அவர்களின் கல்விலை உதிக்க செய்து, அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு அவ்வப்போது நல்ல பல விஷயங்களை எடுத்துச் சொன்னார்கள். அதை வரலாறுகளாக தப்சீர்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3 விஷயம் சொன்னார்கள். 3 பேரை 3 இடத்தில் அறிந்து கொள்ளலாம். சலாசத்துன் லா யுஅரஃபூன இல்லா சலாசத்தி மவாத்தின். 3 பேரை இவங்களுடைய உண்மை நிலை என்ன என்பதை 3 இடத்துல தெரிஞ்சுக்கலாம். முதலாவது சொன்னார்கள் அல் ஹலீமு, சகிப்புத்தன்மை. அந்த பொறுமையை தாண்டி உள்ள ஒரு குணம். ஒருவன் நம்மளை அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறதுக்கு சக்தி இருக்கு, இருந்த போதிலும் அதையும் தாண்டி சகித்து கொள்வது. இந்த சகிப்புத்தன்மை உள்ளவனை அவனிடம் அந்த ஹில்மு, சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி எப்ப தெரிஞ்சுக்கலாம்? இந்தல் கலப், கோபமான நேரங்களில் அவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதனுடைய அந்த சகிப்புத்தன்மை தெரிஞ்சு கொள்ளலாம். இவன்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக சொன்னார்கள் வீரன், அஷ்ஷுஜா, வீரன், நான் ரொம்ப வீரன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இவர்களின் வீரத்தன்மை எப்பொழுது வெளிப்படும், உண்மையிலே ஒரு வீரர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சொன்னார்கள் இந்தல் ஹர்ப், போருடைய சமயங்களில் எதிரியை தாக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானுடைய உணர்வோடு பிந்தி செல்லாமல் அந்த எதிரியும் தாக்கக்கூடிய அந்த வீரத்தோடு நிற்பானையானால் அவன்தான் உண்மையான வீரன். போருடைய சமயங்களில் ஒரு மனிதனுடைய வீரத்தை தெரிந்து கொள்ளலாம். மூணாவதாக சொன்னார்கள் உண்மையான நண்பன், அஹூக்க இந்த ஹாஜதிக்க இலை, எனக்கான ஒரு தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவையுடைய நேரத்துல அவனை ஈஸா கலண்டு போவாம என்னோடவே இருந்து எனக்காக அவன் எல்லா நிலைகளிலும் உதவி செய்வானையானால் இவன்தான் உண்மையான நண்பனுக்கான அடையாளம், சகோதரனுக்கான அடையாளம். அந்த சகோதரனை, நண்பனை தனக்கு தேவை என்று வரக்கூடிய நேரத்தில் அறிந்து கொள்ளலாம், இவன்தான் என்னுடைய உண்மையான நண்பன் என்று. எனவே இந்த 3 பேரையும் இந்த 3 இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்று ஏராளமான உபதேசங்களை ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகனாருக்கு செய்தார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அந்த உபதேசங்களின் பிரகாரம் நாமும் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.